கைஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதாவது போன சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேபிள் இல்லாட்ட அன்பாக்சிங் பண்ணோம். அதுக்கப்புறமா வீடியோவே போடல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு வீடியோ போட முடியாதுன்னு தான் நினச்சேன். பட் ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு நான் திருப்பி வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு ஜாப் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் ப்ராப்பராக இந்த மாதமும் அடுத்த மாதமும் வீடியோ போட முடியாது. அதுக்கப்புறமேட்டு இருந்து டெய்லி ப்ராப்பராக வீடியோ போடலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கிற நம்புகிறேன். ஸோ வீடியோ போடாததுக்கு சாரி. கூடிய சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சுட்டு ப்ராப்பராக டெய்லி வீடியோ போடுவோம். ஸோ சப்போஸ் நீங்கள் யாரும் அந்த பேபிள் லாட்டை பார்க்கலாட்டி மேலே லிங்க் வருது, கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கலெக்டர், பேபிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுற ஒரு பர்சன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பேபிளை பார்த்தாலே எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிற ஆள். ஸோ இந்த மாதிரி நம்ம பேபிள்ஸை ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பேபிள் கூட இல்லாமல் இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேபிள் லாட்டெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் நமக்கு ஒரு பேபிள் மட்டும் கிடைக்காம இருந்துச்சு. அந்த பேபிளேட் நமக்கு போன லாட்டில் தான் கிடச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பேபிள் லாட் வீடியோ பார்த்தவங்களுக்கு இப்போ நான் எந்த பேபிளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். எஸ் கைஸ், வால்ட்ரேக்கோட பிரேவ் வால்ட்ரேக் தான். ஸோ இந்த பிரேவ் வால்ட்ரேக் பேபிளேட் என்னோட கலெக்ஷனில் இல்லாத பேபிளேட், ரொம்ப பவர்ஃபுல்லான பேபிளேட். அதுவும் சர்ஜ் பேபிளேட் பெஸ்ட் சர்ஜ் சீரீஸில் தான் இந்த ஒரு பிரேவ் வால்ட்ரேக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ வால்ட்ரேக்கில் நான் எல்லா பேபிளையும் கலெக்ட் பண்ணிட்டேன். எல்லா பேபிளும் நம்மகிட்ட இருக்குது. மாங்கா வால்ட்ரேக், ஜெனிசிஸ் வால்ட்ரேக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேபிள் இருக்குது. பட் பிரேவ் வால்ட்ரேக் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த பேபிள் நம்ம கையில் வந்துருச்சு. ஸோ அப்படி நமக்கு கிடைக்காத பேபிளேட் பல போராட்டத்துக்கு அப்புறமா, பல வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு இப்போ தான் கிடைக்கணும் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த பேபிள் லாட்டில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய பேபிள் கிடைச்சிருக்கு. விசித்திரமான டிபி பேபிள்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அல்டிமேட் வால்ட்ரேக், பஸ்ட் அல்டிமேட் வால்ட்ரேக்லாம் கிடச்சிருக்கு. பட் இந்த பிரேவ் வால்ட்ரேக் கிடைக்கல. ஆனால் போன லாட்டில் தான் கிடச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த பேபிளோட வச்சு தான் சம்பவம் செய்ய போகிறோம். ஸோ வால்ட்ரேக் ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இவனை வச்சு செய்கையை செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த பேபிளேடில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா இது ஒரு ஒரிஜினல் டக்காரோட்டோமி. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது இந்த பேபிளேட டக்காரோட்டோமியில். ஸோ பார்க்கலாம். பார்ட்ஸ் வைஸ் பார்ட்ஸாக பிரித்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த ஒரு சிப்பு தான். ஸோ இது வந்து கோர் சிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டிபி கோர் சிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது. ஸோ இது வந்து லைட்டாக இவ்வளோ தான் இருக்கும். இதுக்குள்ளே அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா பார்க்க போகிறது வால்ட்ரேக்கோட ஃபேஸ் சிப்பு. ஏன்னா இதில் தான் வால்ட்ரேக்கோட சிம்பிளை அப்படியே மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதோட உருவம் தெரியுது பார்த்தீங்களா, கண்ணு தெரியுதா. அண்ட் அடுத்து பார்க்க போகிறது லேயர். ஸோ இந்த லேயர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹார்டஸ்டான ரப்பர் அப்படின்னு சொல்லலாம். மற்ற பார்ட்ஸ் இந்த ப்ளூ கலரில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான், ஹார்டான பிளாஸ்டிக். பட் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான எல்லோயிஷ் கலர் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஹார்டஸ்டான ரப்பர். அட்டாக் பண்ணுறதுக்காண்டியே நல்ல ஒரு ஷார்ப்பான 3 எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஹிட்டு விழுந்துச்சுன்னா ஆப்போனன்ட் பேபிளேடு பஸ்டாகி செத்து போயிடுவான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ரைட் சைடில் சுற்றுற பேபிளேடு தான் நம்ம இந்த பிரேவ் வால்ட்ரேக். அதுக்கப்புறமா பார்க்க போகிறது அந்த லேயர் மாதிரியே இருக்கிற சேசிஸ் பார்ட் தான். பார்த்தீங்கன்னா அந்த டிசைனே தெரியும். 2A சேசிஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த 2Aன்னு போட்டிருக்கா. ஸோ இதுதான். இதை வந்து ஆக்சுவலாக டிஸ்க் கிடையாது, சேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து ஒரு சாஃப்டான ரப்பர் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஹார்டு தான். நம்ம ஜட்ஜ்மெண்ட் ஜோக்கருக்குலாம் ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க ரப்பர் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பெண்டபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, என்னால் பெண்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஹார்டு கிடையாது. பட் அதே நேரத்தில் இதால் ஸ்பின் ஸ்டீல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஸ்பின் ஸ்டீல் பண்ணுமா இல்லையாங்கிறத. பட் இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஸ்பின் ஸ்டீல் பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஹார்டு கிடையாது, பட் இருந்தாலும் ஹார்டு தான். அண்ட் அடுத்து பார்க்க போகிற டிரைவர் வந்து ஒரு அட்டாக் டைப் டிரைவர். ஆல்ரெடி இது வந்து ஹாஃப் அவேக்கன் ஆயிடுச்சு. பகுதி இன்னும் ஒரு 100 லான்ச்செலாம் விட்டோம்னா டெஃபினெட்லி இது பயங்கரமாக அவேக்கன் ஆயிரும். அந்தளவுக்கு ஒரு பக்காவான அட்டாக் டைப் டிரைவர். ஆனால் ஸ்டாமினா இருக்காதுப்பா. வால்ட்ரேக் எந்த வால்ட்ரேக் தான் ஸ்டாமினா இருந்திருக்கு. பஸ்ட் அல்டிமேட் வால்ட்ரேக் மட்டும்தான் ஸ்டாமினா இருக்கும். ஏன்னா அதோட டிப் அந்த மாதிரி. ஸோ கைஸ், இவ்வளோ தான் மொத்த பார்ட்ஸும் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதை நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பயங்கர கிளிக் சவுண்டாக இருக்குது. எவ்வளோ தூரம் டைட்டாக பண்ண வேண்டியதாக இருக்குது. எனிவேஸ் கைஸ், பிரேவ் வால்ட்ரேக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், சரியான வெயிட்டாக இருக்குது. உண்மையிலே இதை இங்கே பாருங்க எவ்வளோ பெருசுக்கு இருக்குது இந்த பேபிளேடு. ஸோ உண்மையிலே தரமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சண்டை போட போகிறோம். இதுக்கு எகெயின்ஸ்டாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம 3 பேபிள்ஸ் எடுத்திருக்கோம். டிஃபென்ஸ் டைப்பில் இருக்க கர்சட்டும், அட்டாக் டைப்பில் இருக்க ஹைபீரியன் அண்ட் ஸ்டாமினா டைப்பில் இருக்க கிளைட் ராக்டவர். வால்ட்ரேக் ஜெயிப்பானா தோப்பானாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வால்ட்ரேக்கை வச்சு நான் சண்டை போடுவேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த இடத்துல குறிப்பாக தான் நோட்டீஸ் பண்ணி ஆகணும். பட் எனக்கு வால்ட்ரேக் தோத்துருவானுங்கிற பயமும் இருக்குது. காரணம் ஸ்டாமினா இல்லை. அந்த ஒரு ரீசன் தான் எனக்கு பயமாக இருக்குது. தோல்வியோ வெற்றியோ சண்டைன்னு வந்துட்டால் செஞ்சுட்டு போயிடணும். சண்டையை சொல்கிறேன். ஸோ லான்ச் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ராக்டவர் லான்ச் பண்ணுவோம். 3, 2, 1 லேட் இட் ரிப். என்னங்க ஸ்பீடு இது!
கையை மட்டும் விட்டோம், கையை துண்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். அல்டிமேட் வால்ட்ரிக்கு ஈக்குவலாக இருக்க ஸ்பீடாக இருக்குது அவனுக்கு. டெத் மேட்ச் போட்டால் எப்படி இருக்கும்? ஐயோ வேளாண் தம்பி, ஸ்டேடியம் ஆல்ரெடி பல டெத் மேட்ச் விட்டு ஸ்டேடியம் டெத் ஆகிரும் போல். எனிவேஸ் லான்ச் பண்ணுவோம். 3, 2, 1 லெட் ட்ரிப். லெட் ட்ரிப். நல்லா பிடிக்கும்போது கேர்ஃபுல்லாக தான் பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அந்த பேபிளோட பிடிக்கும்போது. ஏன்னா ஷார்ப்பான எட்ஜஸ் கைஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ். எவ்வளோ சென்டிமீட்டருக்கு இருக்குன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறது. 3, 2, 1 லெட் ட்ரிப். ஸ்டேடியத்தை நவத்திட்டு போகிறான்ப்பா இவன். 3, 2, 1 லெட் ட்ரிப். லெட் ட்ரிப். ஸோ அடிக்கிறான், ஆனால் ஸ்டாமினா இல்லாதனால தோற்றுருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எஸ், அதான் நடந்துருக்குங்க. ஸ்டாமினா இல்லாதனால மண்ணை கவிரிச்சு. ஸோ இது வால்ட்ரிக்கே இருக்க ஒரு குணம் தான், அதனால் மாற்ற முடியாது. அடுத்தலாம் சொல்லலாம். 3, 2, 1 ட்ரிப். இந்த ஸ்டார்டிங்கில் அடிக்கிற அடி மட்டும் ஒரு சொட்டு மேலே விழுந்துச்சுன்னா வின் ஆகிருக்கும். ஆக்சுவலி இதுக்கு டெத் மேட்ச் செட் ஆகாது. ஏன்னா ஸ்டேடியம் அவுட் பண்ணால் தான் வால்ட்ரி காலேஜ் ஜெயிக்க முடியும். ஏன்னா பஸ்ட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சர்ஜ் பேபிள்ஸை பஸ்ட்டு பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம். என்ன ப்ரோ சொல்கிற? அனிமையெல்லாம் பஸ்ட்டு பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அனிமையில் மட்டும்தான் ப்ரோ காமிச்சாங்க. ரியல் லைஃப்பில் இது வரைக்கும் ஒரு சர்ஜ் பேபிள் பெஸ்ட்டாகி நான் பார்த்ததில்லை. ஏன்னா இவன் வேணால் பெஸ்ட் ஆவான். கிளைட் ஆக்டவர். 3, 2, 1 அடி ட்ரிப். பார்த்தீங்களா, இந்த மூவ்மெண்ட்டை மட்டும் பாருங்கள். இன்னும் நான் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும். அதை அந்த ஸ்டார்டிங்கில் இருக்க அடியோட ஃபோர்ஸ் ஃபுல்லாமேவும் அடிக்காமல் வெளியில் அப்படியே போயிடுது. ஸோ இதை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்தேன்னா அந்த பிரேவ் வால்ட்ரிக்கை மாஸ்டர் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஹைபீரியன் லஞ்ச் பண்ணுவோம். அட்டாக் வெர்சஸ் அட்டாக்கு. 3, 2, 1 அடி. சரி, இவன் அதுக்கு மேலே இருக்கான்டா இந்த ஹைபீரியன். வால்ட்ரி கூட பரவாயில்ல உள்ளதுக்கு. வால்ட்ரிக் ஜெயிச்சிருச்சு கைஸ். ஹைபீரியனோட வால்ட்ரிக் மாசாக தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக கர்ஸ் டூம் எடுத்திருக்கோம். என்னடா இவனே அட்டாக் மாதிரி சுற்றுறான். ஒருவேளை இந்த ஸ்டேடியம் சரியில்லையோ? எஸ் கைஸ், இந்த ஸ்டேடியம் தான் அதுக்கு சூட் ஆகலை. கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த வட்டம் நம்ம நிறைய சர்ஜ் பேபிள் எடுத்து இதுக்கு எகெயின்ஸ்ட் சண்டை போட போகிறேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், இந்த பேபிள் ஆட் அன்பாக்சிங் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், இந்த வால்ட்ரிக்கு வச்சு பல வகையான பேட்டில் பண்ண போகிறேன்னு. ஸோ அதோட டெமோ தான் இது. இது ஒரு ரிவ்யூ மாதிரின்னு சொல்லலாம். இந்த வால்ட்ரிக்கு அவங்ககிட்ட சும்மா கண்ணில் காமிச்சிருக்கேன். இது சண்டை கிடையாது. சண்டை பல வகையில் பல விதமாக வரப்போகுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சு ஒரு சிம்பிளான வீடியோ தான், பட் நாளைக்கு பயங்கரமான வீடியோக்களை காத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் நிறையா பேபிளேட்ஸ் நமக்கு புதுசாக கிடச்சிருக்கு. கலெக்ஷனில் வச்சிருக்க பேபிளேட், வைக்காத பேபிளேட், வித்தியாசமான பேபிளேட், இது வரைக்கும் இப்படி ஒரு பேபிளேட்டை பார்த்ததே இல்லாதங்கிற மாதிரி பேபிளேட்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் சேனல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் கைஸ், முக்கியமாக இதை தானே சொல்ல நான் ஃபஸ்ட்டு இதைத்தான் சொல்ல நினச்சேன். பொங்கல் வேறு போயிட்டுருக்கு. இன்றைக்கி மாட்டு பொங்கல் வேறு. பொங்கலுக்கு ஸ்டார்டிங்கில் விஷ் பண்ணலாம் நினச்சேன். இப்போ அதான் வேலையில் பிஸியாக இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் த லேட் விஷஸ். ஹாப்பி பொங்கல் கைஸ். இது மாட்டுப் பொங்கல். இன்றைக்கி மாட்டுப் பொங்கல்லாம் ஜல்லிக்கட்டுலாம் விடுவாங்க. நமக்கு இப்போ பேபிளேட விட்டுக்கிட்டு இருக்கோம். எனிவேஸ், நமக்கு எது இருக்கோ அதானே விட முடியும். ஸோ கைஸ், see you next video. This is Captain by Dabba Manda. Tada guys.